ஹாய் வீவர்ஸ், யூஎஸ்ஏ சேனல் உமர் கன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோஸ் நம்ம சேலம் விமான நிலையத்தை பற்றி தாங்க. கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 2023 வருஷத்தில் அலையன்ஸ் ஏர் என்ற நிறுவனம் சேலத்திலிருந்து பெங்களூருக்கும் கொச்சினுக்கும் விமான சேவை தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி அக்டோபர் 29, 30ஆம் தேதிகளில் இண்டிகோ நிறுவனம் சேலத்திலிருந்து சென்னைக்கும், சேலத்திலிருந்து ஹைதராபாத்துக்கும், சேலத்திலிருந்து பெங்களூருக்கும் விமான சேவை தொடங்கிட்டாங்க. இந்த சேவையில் சேலத்திலிருந்து சென்னைக்கு தினசரி விமான சேவையாகவும், சேலத்திலிருந்து ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் வாரத்தில் 4 நாட்கள் சேவையாகவும் கொடுத்துட்டு வராங்க. எல்லா விமான சேவையும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்புங்கிற முறையில் தான் கொடுத்துட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு சேலம் மாவட்ட மக்கள் மற்றும் சுற்றியுள்ள மாவட்ட மக்கள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க, சேலம் விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கிடைச்ச தகவல் படி அக்டோபர் 16ஆம் தேதி விமான சேவை தொடங்கினதுலேருந்து இப்போ 2024 மே மாத ரிப்போர்ட் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2023 அக்டோபர் விமான சேவை தொடக்கத்தில் வருகை எண் புறப்பாடு 1500 பயணிகள் மட்டுமே பயணம் செஞ்சுருந்தாங்க. 2023 நவம்பரில் வருகை எண் புறப்பாடு 3686 பயணிகள் பயணம் செஞ்சுருந்தாங்க. 2023 டிசம்பரில் வருகை எண் புறப்பாடு 7709 பயணிகள் பயணம் செஞ்சுருந்தாங்க. 2024 ஜனவரியில் வருகை எண் புறப்பாடு 8743 பயணிகள் பயணம் செஞ்சுருந்தாங்க. 2024 பிப்ரவரியில் வருகை எண் புறப்பாடு 8611 பயணிகள் பயணம் செஞ்சுருந்தாங்க. 2024 மார்ச் வருகை எண் புறப்பாடு 8787 பயணிகள் பயணம் செஞ்சுருந்தாங்க. 2024 ஏப்ரலில் 10233 பயணிகள் பயணம் செஞ்சுருந்தாங்க. 2024 மே மாதத்தில் 12261 பயணிகள் பயணம் செஞ்சுருந்தாங்க. ஸோ தொடர்ந்து சேலம் விமான நிலையத்தில் பயணிகளோட வரவேற்பு அதிகரிச்சுட்டே போகிறதுனால மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி கூடுதல் விமானங்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கணும். இது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இதை எந்தளவுக்கு செயல்படுத்துவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.